பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலவேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற இந்த தேவ வார்த்தையை கேட்கத்தக்கதாய் கடந்து வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த மன்னாவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வார்த்தையை வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாட்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு கலக்கம் வருகிறதுண்டு. கலங்கினாலே அடுத்து பயம் தொற்றிக்கொள்ளும். ஒரு கலக்கம் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கலக்கம் வரும்போது சமாதானம் எடுபட்டு போகும். கலக்கம் வந்த பின்பு பயம் நம்மை தொற்றிக்கொள்ளும். இந்த கால வேளையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு ஏதுவாய் கலங்காமல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாளில் ஏன் கலக்கம் வருகிறது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில்? ஏன் கலங்குகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் வேதத்தில் கலக்கத்திற்கு வருகிற காரணங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அமர்ந்திருக்கும். ஆதியாகமத்தில் கூட 41ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தை, காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சொப்பனத்தை கண்டு அதன் பொருள் புரியாதபடி ஒரு கலக்கம், ஒரு சொப்பனத்திலேயே ஒரு மனிதனுடைய சமாதானம் நஷ்டப்பட்டு போகிறது, கலங்கி போகிறான். தேவ கிரியைகள் இதன் பின்பில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய கலக்கம் என்பது ஒரு பெரிய ஆபத்து வந்தால் தான் என்றல்ல, ஒரு சிறு சொப்பனம் கூட போதும். சொப்பனங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சொப்பனங்களில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் பேசும்போது சமாதானத்தை நமக்கு வைத்து போன கர்த்தர் சமாதானத்தை எடுத்து போடுவதற்கு நம்மை கலங்க விட மாட்டார். ஆகவே சொப்பனங்கள் நமக்கு ஒரு ஆலோசனையை, ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். ஆகவே ஒன்று சொப்பனங்களில் கூட கலங்கி போய் சமாதானத்தை இழந்து போகிறது. 2வது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14:29 வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனத்தான் தன் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலங்க பண்ணினார் என்று. யுத்தம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் யுத்தத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாதாம்? தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் யோனத்தான் இந்த வார்த்தைகளை கேட்டு அவனும் அவனுடைய ஆயுததாரியும் போய் அந்த சத்துருவை வென்று திரும்பின பின்பு இந்த வார்த்தையை சொல்கிறான், என் தகப்பனோ ஜனங்களை தவறான ஒரு தீர்மானம், தவறான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது கலங்கி போகிறது. நம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமுதாயமும் கலக்கத்திற்கு ஏதுவான சில தீர்மானங்கள் கடந்து வரும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது, இந்த உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் வரும். ஆனால் நீ என்னங்க செய்யாத, கலங்காத, என் சமாதானத்தை வைத்து வைக்கிறேன். சும்மா சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லல, கலங்காத என்று சிம்பிளி சொல்லல. கலக்கத்திற்கு ஏதுவான சூழ்நிலை வருகிறதை நீக்க வல்ல
வல்லவர், மாற்ற வல்லவர் நம்மோடு இருக்கிறார். அதான் அந்த பொருள். அல்லேலூயா. ஆகவே சின்ன சொப்பனை வந்ததோ, சிலருடைய தீர்மானங்கள் நிமித்தமோ இந்த கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ள கடமைப்பட்டிருக்கும். மூன்றாவது, நீங்கள் 1 சாமுவேல் 16 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் போதும், தேவ வழி விட்டு மாறி போகும்போதும் தேவனே நம்மை கலக்கத்துக்கு ஏதுவாய் நடத்துகிற பொல்லாத ஆவி. ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவி நுழைந்து விட்டால் இருதயம் கலங்கும், தவறான தீர்மானங்களை எடுக்க நேரிடும். அவனுடைய வழிகளில் பிசகி போகிற ஒரு நிலைமையும் ஏற்படும். ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படும் போது, பொல்லாத ஆவி அல்ல, தெளிந்த புத்தியின் ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் நமக்கு தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார். பொல்லாத ஆவியை அல்ல, கலக்கத்தின் ஆவியை அல்ல, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க அடுத்தது சங்கீதம் 30 அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே என்று தொடங்கி உமது முகத்தை நீ மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானே. தெய்வ பிரசன்ன நமக்கு ஆஃப் ஆகிவிட்டாலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் வந்துவிடும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்றே ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். நெருக்கடி நிறைந்த, உபத்திரம் நிறைந்த, போராட்டம் நிறைந்த உலகம்தான். அதன் நடுவிலும் தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை எடுத்து போடாதபடி இருக்க கர்த்தருடைய முக பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதபடி காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் அந்த சமாதானம் நிலைத்து நிற்கிறது, கலக்கம் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஏனில் ஆவியானவர் நம்மோடு இருந்து அவர் வழிகளில் செம்மையாய் நம்மை நடத்தப்படும் போது ஒரு தேவ பிள்ளை கலங்க மாட்டான், மாறாக அவன் சமாதானத்தோடு இருப்பான். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் பல இடங்களில் சொல்றான், எனக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்தாலும் நாம் பயப்படேன், தேவரீ என்னோடு இருக்கிறீர். ஆமென். கர்த்தருடைய சமூகம் என்பது அவர் நம்மோடு இருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் கலக்கம் வராது. உபத்திரம் வரலாம், அதை ஜெயம் எடுப்பார். போராட்டங்கள் வரலாம், அதில் கடந்து வர செய்வார். அல்லேலூயா. ஆகவே கலக்கம் வரும்போது வேறு விதமான ஆவிகள், தெய்வ பிரசன்னம் மாறும்போது, பொல்லாத ஆவி வரும்போது நம்முடைய கலக்கம் வந்துவிடும். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கலங்கும் போதே ஆண்டவருடைய சந்நிதியை, சமூகத்தை நாடி தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறி விடுவோம். நம்முடைய கலக்கம் மாறும். அல்லேலூயா. கலங்கி ஒரு தீர்மானத்தை ஒரு தெய்வ பிள்ளை எடுக்க இயலாது. கலக்கமாக இருக்கிற நேரங்களில் ஒரு தெய்வ பிள்ளை நல்ல ஒரு சிந்தையிலும் இருக்க இயலாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல், சமாதானத்தோடு நீ ஒரு தீர்மானம் எடுத்தால், சமாதானத்தோடு ஒரு வழியை நீ தெரிந்தெடுத்தால், அது உனக்கு நிலையானதாய், அது ஆசீர்வாதமானதாய், அது நன்மையானதாய் இருக்கும். அல்லேலூயா. மீண்டும் ஒரு வார்த்தையை சங்கீதம் 90 அதன் 7வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உம்முடைய உக்கிரகத்தினால் கலங்கி போனோம். தெய்வ சமூகம் விட்டு விலகாதபடி காத்து கொள்ள வேண்டியது என்ற அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ சமூகம் விலகினால் எப்பொழுது விலகும்? தெய்வ கோபம் வரும்போது. ஹல்லேலூயா. ஓசியா 5:15 கூட அவர்கள் தங்கள் வழிகளை ஹல்லேலூயா விட்டு விலகுகிற போது நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய் விடுவேன், அவருடைய ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்களே. தெய்வ பிள்ளைகள் தான் தெய்வ ஹல்லேலூயா பிரசன்னத்தை விட்டு விலகிற கூடாது. தெய்வ வார்த்தையை விட்டு விலகாதபடி காத்து கொள்ள கடவும். தெய்வ ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுவோம். தெய்வம் பிரசன்ன நம்மோடு இருக்கும், அவர் கோபப்படாதபடி. ஹல்லேலூயா. சங்கீதம் 2:12 கடைசியில் வாசிக்கும் போது குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று. ஹல்லேலூயா. கோபம் கொண்டா
இருந்தால் தெய்வ பிரசன்னம் மாறி போகும், தெய்வ மகிமை நம்மை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. சமாதானம் எடுபட்டு போகும், கலக்கம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை மத்தேயு 24 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளில் அநேக விதமான யுத்தத்தின் செய்திகள், பூகம்பத்தின் செய்திகள், இயற்கை பேரழிவின் செய்திகள் இவள் வரும்போது சில வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலம் அப்படியே இடிந்து விழுந்து சுற்றுலா சென்டரில் உள்ள அநேக ஸ்தலங்கள் அப்படியே இடிந்து நூற்றுக்கணக்கான ஜனங்கள் புதையுண்டு போகிறார்கள். இப்படி பல சம்பவங்கள் உலகத்தில் ஆங்காங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தத்தின் செய்திகள், தெய்வ பிள்ளைகளுக்கு எதிரான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும்போது கலங்க வேண்டாம். தேவன் அறியாமல் உன்னுடைய தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. ஹல்லேலூயா. கலக்கம் ஏன் கலங்காதே என்று சொன்னார்னா, கலக்கம் சமாதானத்தை எடுத்து போடும். அல்லேலூயா. சந்தோஷத்தை எடுத்து போடும். ஆமென். ஆகவே எல்லாம் நடக்க வேண்டியது தான். ஆனால் உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் போது தெய்வ பிரசன்னத்தை எப்பொழுதும் தரிசிக்க வாஞ்சித்து கொண்டிருப்பாயானால் கலங்க வேண்டிய அவசியம் வராது. மாறாக உள்ளத்தில் உபத்திரவத்தின் நடுவிலும் போராட்டத்தின் நடுவிலும் சமாதானத்தோடு, கர்த்தருடைய சமாதானத்தோடு ஜெயத்துடன் நம்முடைய ஓட்டம் ஓட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன். லூக்கா 10 அதிகாரம் அதனுடைய 41வது வார்த்தை எப்படி சொல்லுகிறது? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அதுதானே நம்முடைய வாழ்க்கையை நாளை குறித்து, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, திருமணத்தை குறித்து, வீடு வைக்க வேண்டுமே, நிலம் வாங்க வேண்டும், எத்தனை விஷயங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்தவர், நாம் கேட்டு என்னை உருவாக்கும் என்று கேட்டு நாம் யாரும் வரவில்லையே. தேவனே நம்மை முன்குறித்து அழைத்து தெரிந்தெடுத்து ஏற்ற வேளையில் இந்த பூமியில் நம்மை கொண்டு வந்தவர் எத்தனை காலம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்து தருகிற கர்த்தர் அவருடைய ஆலோசனையை மட்டும் கடைபிடித்து கடந்து போனால் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதபடி. ஹல்லேலூயா. மோசே அதை எவ்வளவு வாஞ்சித்தான் தெரியுமா? ஆமென். ஆண்டவரே, நம்முடைய சமூகம் எங்க முன்பு வராவிட்டால் நாங்கள் போக வேண்டாம், கானானும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசமும் வேண்டாம், இந்த வனாந்தரத்தில் நீங்க எங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு நாம் கடந்து போவோமானால் எந்த காரியத்தை கொடுத்து கவலைப்பட மாட்டோம். தேவைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான ஒரு தெய்வ சமாதானம் உடைய இருதயங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கடைசியாக யோவான் 14 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. கலங்காம இருப்பதற்கு தெய்வ பிரசன்னம், தெய்வ வழிகள் நடத்துதல் மட்டுமல்ல, தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்க, தேவ வார்த்தையை நாம் விசுவாசித்து அதை பற்றி கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும். அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அழைத்த தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த உறுதியோடு கடந்து செல்வோம். நம்முடைய உள்ளம் கலங்காமல் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வெளியே யுத்தங்களும் பயங்களும் போராட்டங்களும் கடந்து வந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்கிற சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்டத்தை இந்த நாளிலிருந்து ஜெயத்துடன் ஓட தேவன் நமக்கு அருள் புரிவாராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறது, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்முடைய எல்லா துக்கத்துக்கும் கலக்கம் இருந்தனாலே நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வழிகள் மாறி இருக்கிறதோ, கலக்கம் வரும்போது நினைத்து கொள்ள வேண்டும், நாம் தேவனை கோபப்படுத்தி விட்டேனோ, என்னுடைய கிரியைகள், செயல்கள், சிந்தைகளினால் தெய்வ சமூகம் என்னை விட்டு விலகிவிட்டதோ,
ஆமேன். அதை நாம் உய்த்து ஆராய்ந்து விட்டாலே, ஆமேன், விசுவாசம் போய்விட்டதோ அதை நாம் சிந்தித்தாலே சமாதானம் நிலையாய் உன்னுடைய வாழ்வில் நிலைத்திருக்கும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம் இந்த காலையில் ஒரு நிமிடம். ஆமீன். இந்த மாதம் முழுவதும், நம் வாழ்க்கை முழுவதும் இதை கை கொண்டு செயல்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய சந்நிதியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தை காண்கிற இந்த தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த மாதம் எப்படி இருக்குமோ சூழ்நிலைகள், ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், செய்திகள், உலக அளவிலும் நெருக்கடிகளும் எதிர்களும் விலைவாசியும், ஆமேன், நாளை குறித்த கலக்கங்களும் கவலைகளும் நிறைந்ததாக இருக்கும்போது நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கிற வார்த்தையோ, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்லியிருக்கிறீங்களே. ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்றீரே. இந்த கால வேளையில் கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் இருக்கிற கலக்கங்கள் சிறு சொப்பனத்தின் மூலம், சிறு செய்தியின் மூலம், ஆபத்தின் ஒரு செய்தியின் மூலம், ஆண்டவரே, ஆமேன், எந்த விதத்தில் அது கடந்து வந்தாலும், நாளை குறித்த, ஆமேன், சரீரத்தை குறித்த, குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, வேலையை குறித்த எந்த விதத்தில் அது கடந்து வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு, ஆமே, இந்த நாட்களில் ஜெயத்துடன் ஓட, ஆமே, கர்த்தருடைய சமாதானத்தை காத்து கொண்டு ஓட கர்த்தருடைய ஆவியான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதபடி விசுவாசத்தோடு இருப்போம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.